الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا وقال النبي صلى الله عليه وسلم من أراد الحج فليؤجل أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் பேரருளால் முஹிப்பே ரசூல் ஆலிம்கள் பேரவை மற்றும் கண்ணதாசன் நகர் முஹியத்தீன் பள்ளிவாசல் நடத்துகிற தியாகம் என்பதே குர்பான் என்ற நிகழ்ச்சியினுடைய இந்த நிகழ்வின் தகுதிமிக்க தலைவர், பள்ளியினுடைய இமாம் ஆலிம் பெருந்தகை அப்துல் ரஹ்மான் ரஹ்மானி ஹஜ்ரத் அவர்களுக்கும், முன்னிலை வகிக்கிற சமூகத்தின் முன்னோடிகள், கண்ணதாசன் நகர் முஹியத்தீன் பள்ளியின் பொறுப்பாளிகள், முஹிப்பே ரசூல் ஆலிம் சபையினுடைய உலமா பெருமக்கள், கிராத் ஓதிய, வரவேற்புரை வழங்கிய, அறிமுக உரையாற்றிய, கருத்துரை வழங்கிய உலமா பெருமக்கள், எனக்கு பின்னால் அழகியதொரு பேருரை நிகழ்த்த இருக்கிற தமிழ்நாடு ஜமாஅத் உலமா சபையினுடைய தகுதிமிக்க தலைவர், எங்களுக்கெல்லாம் ரோல் மாடலா இருக்கிற மௌலானா மௌலவி பி.ஏ. ஹாஜா மொஹினுத்தீன் பாக்கவி ஹஜ்ரத் அவர்கள், நன்றி உரை நிகழ்த்த இருக்கிற, நான் பார்த்தவரை இந்த இளம் வயதிலே இவ்வளவு பெரிய சாதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு பக்கத்தில் தான் கொடுத்திருக்கிறான். ஏறத்தாழ 500 பிள்ளைகள் பாக்கியாத் மாதிரி ஒரு சின்ன இடத்துல நிறைய ஹாஃபிலாக்கள், ஹாஃபில்கள் பார்க்கிற போதெல்லாம் பொறாமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு நீண்ட ஆயுளும் நிறைந்த வளத்தையும் தர வேண்டும். மௌலவி ஷேக் தாவூத் பாக்கவி ஹஜ்ரத் அவர்களுக்கும், துஆ ஓத இருக்கிற முஹம்மது இலாஹி பக்ஷ் ரஹ்மானி ஹஜ்ரத் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக எம்மோடு வருகை தந்திருக்கிற ஆதி சித்திக் சாஹிப் அவர்கள், அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈருலக பாக்கியங்களை நல்க வேண்டும் என்று துஆ செய்து, என்னுடைய இஸ்லாத்தின் முகமனான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஹஜ் ஏன் கடமையாக்கப்பட்டது என்று காலை வரை பேச வேண்டிய ஒரு தலைப்பு இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து அதில் மையப்பகுதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்காவை தேர்ந்தெடுத்து காபாவை அங்கே உருவாக்குகிறான். எதற்காக? தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த வணக்கத்தினுடைய அமைப்புகளை அல்லாஹ் இரண்டாக அமைத்திருக்கிறான். ஒன்று சொல் வடிவம், செயல் வடிவம் என்றும் சொல்லலாம், அல்லது உடல் சார்ந்தது, பொருள் சார்ந்தது என்றும் சொல்லலாம். இந்த உடல் சார்ந்த வணக்கமாய் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வணக்கத்தின் தலையாய் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிற தொழுகையை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். உடல் சார்ந்த வணக்கம் தொழுகை. இந்த தொழுகையையும் அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் பார்த்தீர்களா? இறைவனின் படைப்புகள் மொத்தமே 4 அமைப்பு தான். சில மரங்கள் நின்று கொண்டே இருக்கும், படைப்பில் மரங்கள் நிற்கிறது, மலைகள் அமர்ந்திருக்கிறது, ஆடு மாடுகள் ருக்கூவில் இருக்கிறது, புழு பூச்சிகள் சஜிதாவில் இருக்கிறது. 4 விதமாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் படைப்புகளை. மரத்தினால சஜிதாவுக்குள்ள போக முடியாது, மலையினால எந்திரிச்சு நிற்க முடியாது,
ஆடு மாடுகள் நேராக நின்று கொண்டு நடக்க முடியாது. ஆனா இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் 4 விதத்திலும் செயல்படுகிற அமைப்பை கொடுத்திருக்கிறார். நாடினால் நிற்கலாம், நாடினால் அமரலாம், நாடினால் ருக்கூவில் இருக்கலாம், நாடினால் சுஜூதில் இருக்கலாம். இந்த படைப்பின் சாரம் அத்தனையும் சேர்ந்து இபாதத்தாக தொழுகையாக அல்லாஹ் ஆக்கினான். அதனாலதான் தொழுகையில் இந்த 4 பர்லு, நிக்கிறது பர்லு, குனியறது பர்லு, உட்கார்றது பர்லு, சஜிதா பர்லு. என்ன படைப்பின் சாரம். அஹ்மத் என்றும் அல்லாஹ்வுக்கு அதனால் தான் பேர் வைத்தான். 4 எழுத்து அலிஃப் நின்றுகிட்டே இருக்கும். அஹ்மதுல இருக்கிற அலிஃப். ஹா என்பது ருக்கூவில் இருக்கும், மீம் என்பது சுஜூதில் இருக்கும், படுத்திருக்கும், தால் என்பது உட்கார்ந்து இருக்கும். இந்த 4 எழுத்துக்களை எடுத்து கோர்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாருக்கு தொழுகையை காட்ட வந்த ரசூலுக்கு அஹ்மத் என்று பெயர் வைத்தார். அல்லது யாத்தி மின்பால் இஸ்முஹு அஹ்மத் குர்ஆன் பேசுகிறது. படைப்பின் சாரம் இபாதத், வணக்க வழிபாட்டிற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதனை படைத்து இப்படித்தான் தொழ வேண்டும் என்றான் இல்லையா? ஆனா அந்த தொழுகையில் இன்றைக்கு உம்மத் எப்படி இருக்கிறது? ஒன்றும் யோசிக்க மாட்டோம். தொழுகையில் எப்படி இருக்கிறது? வணங்குவதற்காக வேண்டிய ரப்பு படைத்திருக்கிறான். பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆடு மாடெல்லாம் தொழுகைக்கு வந்து விடுகிறது, பள்ளிவாசலுக்கு வருது. ஆடு மாடெல்லாம் பள்ளிவாசலுக்கு வருது. ஒரு ஊர்ல பள்ளிவாசலுக்கு எப்ப பார்த்தாலும் மாடு வந்துடும். பக்கத்து வீட்டு மாடு புல்லு சாப்பிட்டுட்டு போயிடும். ஒரு நாள் போதினார் கட்டி வச்சுட்டாரு. பக்கத்துல வந்து வீட்டுக்காரர் வந்தார். வாயில்லா ஜீவன் தெரியாம வந்துச்சு. நான் என்னைக்காவது வந்திருக்கேன்னா? பாவம் அது தெரியாம வந்துருச்சு இல்லையா என்று சொல்லுகிற சூழலில் பள்ளிக்கு நேராக இருந்து கொண்ட இபாதத்தை காணவில்லை. அப்படியே இபாதத்தை செய்தாலும் அந்த இபாதத்தில் உயிரோட்டம் இல்லை. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களாம், யாரு 40 நாள் தக்பீர் தஹ்ரீமாவோட இமாமோட சேர்ந்து தொழுகிறீங்களோ ஒரு எரும மாடு தரேன்னு சொல்லிட்டாங்களாம். அன்னைக்கு எரும மாடுனா பெரிய விஷயம் இல்லையா, சொத்து. பள்ளி ஃபுல்லா கூட்டம், 4000-5000 பேர் வந்தாச்சு. 4000-5000 பேர் 40 நாள் எல்லாம் கரெக்டா தொழுது முடிச்சோன்னு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, யார் யாருக்கெல்லாம் எரும மாடு வேணும்னு கேட்க ஒருத்தர் கூட எனக்கு வேணான்ட்டாங்க. தொழுகையில எங்களுக்கு ஈர்ப்பை ஏற்படுத்தினீர்கள், இதுவே எங்களுக்கு பெரிய பாக்கியம். இதை அப்படி கேட்டு நம்ம அஜர் ஒருத்தர் பயன் பண்ணியிருக்காரு. யாரெல்லாம் 40 நாள் தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுகிறீர்களோ எல்லோருக்கும் எரும மாடு ஃப்ரீ. 5 நாள் முடிஞ்சவங்க பார்த்தா பெரும் கூட்டம் 5000 பேர் வந்தாச்சு. அஜர்த்து 5000 பேருக்கு எரும மாடு வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு சம்பளம் இருக்கா, காசு இருக்கா, என்ன? அதெல்லாம் எல்லாம் இருக்கு, தந்துருவான். நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். 35 நாள் முடிஞ்சு 5 நாள் தான் இருக்கு. அஜர்த்து மாடெல்லாம் வாங்கிட்டீங்களா? எங்க இருக்கு? இவன் நோக்கக்குள்ள இதுதான், மாடு தான், தொழுகை இல்லை. கிடைக்கிற 5 வக்து தான் இருக்கு. அசருக்கு பின்னாடி அஜர்த்து எஸ்கேப். 5000 பேருக்கு எங்கிட்ட மாடு கொடுக்க அவரு காணா போயிட்டார். அப்ப அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் சொன்னாரு, அவர் எங்க தான் போயிருப்பாரு, பக்கத்துல தான் இருப்பாரு. ஆளை பிடிச்சி தூக்கிட்டு வாங்க. ஆளை தூக்கிட்டு வந்தாச்சு. இஷா முடிஞ்சதுக்கு பின்னாடி கேட்டாங்களாம், எல்லாத்துக்கும் மாடு வேணும், எங்க இருக்கு? பட்ஜெட் சொன்னாரா, எல்லாம் சொர்க்கத்துல தருவான். இவ்வளவு பேருக்கு கொடுக்கறதுக்கு நான் என்ன செய்ய, சொர்க்கத்துல. அப்ப எல்லாம் சேர்த்து சொன்னாங்களா, இப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு தெரியும், அப்படி தெரிஞ்சுனால தான் நாங்க இத்தனை நாளா ஒளிச்சியாமே தொழுவோம். நாங்க தெரியும் எங்களுக்கு இப்படிலாம் அஜர் சொல்லுவார். அப்ப ஈடுபாடு இல்லாத இபாதத், படைத்த நோக்கம் தொழுகைக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் இந்த தொழுகையினுடைய வெயிட்டை காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் மிஅராஜிலே வைத்து அதை கொடுத்திருக்கிறார். தொழுகை இங்கே கடமையாகல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கிருந்து கொடுக்கிறார்? ரசூலுக்கு மிஅராஜில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து அனுப்பினான். இது உடல் சார்ந்த வணக்கம். பொருள் சார்ந்த வணக்கம் ஜகாத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் கொடுத்தது நான் என்கிறான். நான் கொடுத்ததிலிருந்து கொடுக்கும் உள்ளம் வேண்டும் என்கிறான். யாரும் பெறவில்லை இல்லையா? பிறக்கிற போதே யாராவது சூட்கேஸோடு பிறந்தவர்கள் இருக்கிறார்களா? பிறக்கிற போதே அல்லது மூத்தானதற்கு பிறகு கபரிலே சூட்கேஸோடு செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? நான் கொடுத்தேன், நான் கொடுத்ததிலிருந்து 2.5% எனக்கு தர வேண்டும் என்கிறான் அல்லாஹ்.
இபாதத்திலேயே மாலிகத்தான இபாதத் ஜகாத் இல்லையா? இதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு சோதனைகள், நான் வரும்போது முன்னாடி ஒரு அதிர்ந்து கூட பேசினேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சோதிப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளை இறக்கிய விஷயங்களை எல்லாம் பேசினார். இப்போ பொருளை கொடுத்துட்டு அல்ல எனக்கு அப்படி கொடுக்குறாரான்னு பார்ப்பான். நம்மால் இயற்கையிலேயே, அது இந்த காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், சிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை ஏமாற்றுவதற்கு எத்தனை வழி இருக்கிறது என்று ரொம்ப அழகாக யோசனை பண்ணுவார்கள். ரப்பே, என்னை நீ காப்பாற்றி விட்டால் என் வீட்டை விட்டு உனக்கு தர்மம் செய்கிறேன். அல்லாஹ் காப்பாற்றினான். அல்லாஹ் சொன்ன கடமையை அவர் நிறைவேற்ற, அவர் வீடு ₹1 சொன்னார். ஆனா என் வீட்டை வாங்க வேண்டுமானால் வீட்டுக்குள் இருக்கிற பூனையின் விலை 1 கோடி. ஒருத்தருக்கு வீடு தேவை, 1 கோடி ₹1 கொடுத்து வாங்கிட்டார். அல்லாஹ் சொன்னார், ரப்பே, நான் எவ்வளவுக்கு விற்கிறேனோ அதை தர்மம் பண்றேன்னு சொல்லிட்டேன். எவ்வளவு தான் வித்திருக்கிறேன்? ₹1 ₹1 கொடுத்தாங்க மாட்டேன், 1 கோடி எனக்கு. ரப்பை ஏமாற்றுகிற அத்தனை வேலைகளையும், இன்னொரு பக்கம் மனிதனை ஏமாற்றுகிற வேலைகள், ரெண்டையுமே சேர்த்து செய்வான் இந்த மனிதன். மாலியில பொருளாதாரத்தில் இவன் பண்ற லூட்டி இருக்கிறது அல்லவா, அல்லாஹு அக்பர். 1 2 அல்ல, ஏராளமான மோசடிகள். விசிறி வித்துட்டு போனானா நம்ம விசிறி, பணவோட விசிறி. அந்த காலத்துல விலை ₹100 இருக்கான். பணவோட விசிறி ₹100, கேரண்டி 100 வருஷம். நானா ₹100 விசிறி. அப்ப ஒருத்தன் பார்த்தான், சரிவா அந்த நாட்டு மன்னன் 10 விசிறி கொடு, ₹1000 குடி, 100 வருஷம் உழைக்கல, தலையெடுத்து. சரின்னு வாங்கியாச்சு. 100 நாள் கூட உழைக்கல விசிறி. பணவோட விசிறி உழைக்குமா? விட்டுருச்சு. அவனை பிடிச்சிட்டு வா, கொண்டு வந்தாச்சு. ஏன்டா 100 வருஷம் உழைக்கும் சொன்ன, 100 நாள் கூட உழைக்கல. அங்க கேட்டானா, 100 வருஷம் என் விசிறி உழைக்கும் கேரண்டி. என் விசிறி எப்படி வீசுனீங்கன்னு கேட்டிருக்கான். என் விசிறி எப்படி வீசுனீங்க? எல்லாரும் வீசுற மாதிரி தான் எடுத்து விசிறி வீசுறேன். இங்கதான் தப்பு நடந்திருக்கு. என் விசிறி 100 வருஷம் உழைக்கணும்னா விசிறிய முகத்துக்கு நேரம் வச்சு முகத்தை வீசிக்கிறோம். 100 வருஷம் உழைக்கும். செய்கிற தவறுகள் அத்தனைக்கும் காரணம் சொல்லுகிற மனிதன் இவன் இல்லையா? மனிதனையும் ஏமாற்றுவான், ரப்பையும் ஏமாற்றுவான். பொருளாதார ஏமாற்றம், சிக்கல்கள் எல்லாம் மனிதனுக்கு சொந்தம். இந்த மாலி இபாதத், பதனி இபாதத் இரண்டினுடைய கலவை தான் ஹஜ். அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜை கடைசி கடமையாக ஆக்கியிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொண்டதற்கு பிறகுதான் ஹஜ் கடமையாகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஹஜ் செய்திருக்கிறார்கள். பெருமானார் நமக்கு முழுமையான ஹஜ்ஜின் வழிகாட்டுதலை பெருமானாருக்கு அல்லாஹ் எப்பொழுது கடமையாக்குகிறான்? ஹிஜ்ரி 9 தான். அதனால அதுக்கு முன்னாடி ஹஜ் செஞ்சது இல்லையான்னு கேட்காது. உலகத்தில் தோன்றி இருக்கிற எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்திருக்கிறார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை தவிர பாக்கி எல்லாம் ஹஜ் செய்தது. அன்பிற்குரியவர்களே, இந்த ஹஜ் இதற்குள் இருக்கிற அல்லாஹு அக்பர் ஏராளமான இபாதத்துக்கள். உடல் சார்ந்த வணக்கமும் உள்ளே இருக்கும். அந்த வணக்கம் மட்டுமல்ல, அதில் அபிவிருத்தியையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜுக்குள் வைத்திருக்கிறான் இல்லையா? இங்கே தொழுதோன்னு சொன்னாக்கா ஒரு ரக்காத்துக்கு 27 ரக்காத்தினுடைய நன்மை. அங்க தொழுதா பரக்கத்தின் அவ்வள பைத்தின் உமியல் இன்னாசில் அல்லதி பி பக்கத்த முபாரக்கா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை என்ன சொல்லுகிறான்? பரக்கத் என்று சொல்லுகிறான். தமிழ்ல பரக்கத்துக்கு அர்த்தமே சொல்ல முடியாது. அபிவிருத்தி என்றால் தவறு, கூடுதல் தவறு, பெருகுதல் தவறு, அதிகமாகுதல் தவறு. ஒன்று ஒன்றாகவே இருக்கும், 1 லட்சத்தின் வேலையை செய்யும். இது ஏதாவது தமிழ்ல ஒத்த வார்த்தையில சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று ஒன்றாகவே இருக்கும். ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்லலாம். பரக்கத் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிற மிகப்பெரிய அற்புதம். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்காவில் தருகிறான், ஹஜ்ஜில் தருகிறான்.
அது காபத்துல்லாஹ்விலே அல்லாஹ் அக்பர். ஹஜ்ஜுக்கு செல்கிறோமே, முதலில் காபாவை பார்க்கிறோமே, அங்கு தொழுகிற தொழுகைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிற பரக்கத். ஒரு சுப்ஹானல்லாஹ், 1,00,000 சுப்ஹானல்லாஹ், ஒரு அல்ஹம்துலில்லாஹ், 1,00,000 அல்ஹம்துலில்லாஹ். ஒரு குர்ஆன் ஓதுகிறார் என்றால் 1,00,000 குர்ஆன். இங்க வாழ்க்கையில் ஓதி இருப்பார் 1,00,000 குர்ஆன். இப்படி ஒவ்வொரு தடவை யோசிச்சு பாருங்களேன், நம்ம எத்தனை குர்ஆன் ஓதி இருப்போம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஃபிளாஷ்பேக் பின்னாடி போய் பாருங்களேன். ஒரு 100 குர்ஆன் ஓதி இருப்போமா? 1,00,000 ஒரு முறை ஓதினார். இந்த பரக்கத்துக்கு விளக்கம் சொல்றதா இருந்தா ஹதீஸுக்குள்ள போகணும். ஹதீஸுக்குள்ளே சென்றால் பரக்கத்திற்கான விளக்கம் நிறைய கிடைக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பள்ளிவாசலுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, நீங்க கொடுக்கலாம், தப்பில்லை, சத்தம் இல்லாம கொடுக்கணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பள்ளிவாசலுக்குள்ளே கடும் பசியோடு அமர்ந்திருக்கிறார்கள். கடும் பசி. அவங்களுக்கெல்லாம் சமோசா கொடுக்க ஆள் இல்லை இல்லையா? கடும் பசியோடு அபூ ஹுரைரா உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாராவது வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்குமே யோசிச்சாங்களாம். அந்த பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்களா, இக்ரினி யா அபூபக்கர், அபூபக்கரே வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுங்கன்னாங்க. இந்த இக்ரினிங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கு. அதுல ஓதி காட்டுங்கிற அர்த்தமும் இருக்கு. கிரம் லைஃப்னா விருது கொடுங்கன்னு அர்த்தம். இக்ரினினா விருது கொடுங்க, ஓதி காட்டுங்க. பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்து கேட்டதுனால அபூபக்கர் ரலியல்லாஹு பக்கத்துல உட்கார்ந்து பக்ரா சூரா ஓதி காட்டினாங்க. பசியோடு இருக்கிறவருக்கு பக்ரா சூரா எத்தனை ஜுஸு? 2.5 ஜுஸு. மயக்க வந்துருச்சு, எதிர்த்து போயாச்சு. அடுத்து உமர் ரலியல்லாஹு உள்ள வர்றாங்க. இக்ரினி யா உமர், நீங்களாவது வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு கொடுங்களேன். உமர் ரலியல்லாஹு பக்கத்துல உட்கார்ந்து ஆல இம்ரான் ஓதி காட்டினாங்க. ஆல இம்ரான் அது ஒரு ஜுஸு. முடியல, எந்திரிச்சு போனா ரசூலுல்லாஹ்வே வர்றாங்க. அப்ப அபூ ஹுரைரா நினைச்சாங்களா, 4 சூரா தெரிஞ்சாலும் தெரிஞ்சதுனா ஓதி காட்டிருச்சு, முழு குர்ஆன் வருது 30 ஜுஸும். அவங்கள்ட்ட இக்ரினின்னு சொல்லி 30 ஜுஸையும் ஓத ஆரம்பிச்சா நம்ம மௌத்து தான், வேற வழி இல்லை. ரசூலுல்லாஹ் வந்தோடனே இக்ரினி யா ரசூலல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அபூபக்கரை போன்று பக்கராவையோ உமரை போன்ற ஆல இம்ரானையோ ஓத மாட்டேன், எனக்கு பின்னால் வாருங்கள், உணவு தருகிறேன். ஜோசாயிட்டாங்க. வீட்டுக்கு போன சாப்பாடு இல்லை, ஒரே ஒரு கிளாஸ் பால் இருக்கிறது, ஒரே ஒரு கிளாஸ் பால். அந்த பாலை பெருமானார் கொண்டு வருகிற போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பயங்கர சந்தோஷம். ரசூலுல்லாஹ் இந்த பாலை நமக்கு கொடுக்க போகிறார்கள் என்று நினைத்து, தாருங்கள் ரசூலே. பெருமானார் சொன்னார்கள், அபூ ஹுரைரா உம்மை போன்றே திண்ணை தோழர்கள் 80 பேர்கள் பசியோடு இருக்கிறார்கள், அவங்க எல்லாம் குடிக்கணுமா இல்லையா? ரசூலே, ஒரு கிளாஸ் பால் 80 பேர் ஒரு மடங்கு குடிச்சா கூட கிடைக்காது. ரசூலை 80 பேர் குடிப்பதா? அழைத்து வாருங்கள் அபூ ஹுரைரா. சென்றார்கள், அழைத்து வந்தார்கள், தந்திரம் செய்தார்கள். அழைத்து விட்டு முதல் ஆளாய் தான் நின்று கொண்டார்கள். கொடுத்த உடனே குடிச்சிட்டு கிளாஸ கொடுத்துருவோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா இந்த பக்கம் வந்து நில்லுங்கள், 80 பேரும் குடிக்கட்டும் என்றார்கள். 80 பேரும் குடித்தார்கள். ஒரு கிளாஸ் பால் அப்படியே இருந்தது. அபூ ஹுரைரா, குடியுங்கள், மீண்டும் குடியுங்கள், மீண்டும் குடியுங்கள், வயிற்றில் இடமில்லை ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், ஒன்று ஒன்றாகவே இருந்தது, 80 பேர்களின் பசியை அகற்றியது. இதுதான் பரக்கத். இந்த பரக்கத் உலகத்திலேயே கிடைப்பது ஹஜ்ஜில் மட்டும்தான். இவ்வளவு பெரிய பரக்கத். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இபாதத்தின் சாரமாய் அங்கே அழைத்து சென்று பரக்கத்தின் மொத்தத்தையும் கொடுக்கிற இடம் ஹஜ். அதே மாதிரி உலகம் சுபிட்சமா இருக்கிறதுக்கு என்ன தேவை தெரியுமா? அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து தேவை. உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டார்கள்? உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்கள் அல்லாஹ்ட்ட கேட்டது ஒண்ணே ஒண்ணுதான், ரஹ்மத்தை தான் கேட்டிருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ரப்பனா பலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காசிரீன். அல்லாஹ், நீ ரஹ்மத் செய்யவில்லை என்றால் நான் நஷ்டவாளியாக விடுவேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் இதைத்தான் கேட்கிறார்கள், நீ ரஹ்மத் செய்யவில்லை என்றால் நான் நஷ்டவாளியாக ஆகிவிடுவேன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லவே தேவையில்லை. அல்லாஹு அக்பர். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த அற்புதமான வாழ்க்கையை பார்த்து இப்லீஸ், ரப்பே நான் அவரை சோதிக்க போகிறேன். அல்லாஹ் சொன்னா, என் ரஹ்மத்திற்கு உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படியா? நான் சொல்லுகிறேன்,
அவரை வழிமதிக்கிறேன், மாற்றி காட்டுகிறேன். இப்ளீஸ் போறான். ஒரே நாளில் அவருடைய கால்நடைகள் முழுவதையும் அழித்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துல போய் சொல்றான், அல்லா அல்லான்னு சொல்ற கால்நடைகள் எல்லாம் காலி ஆயிடுச்சு. எவ்வளவு தெரியுமா? 50,000 ஆடு ஒன்னா போச்சு. 50,000 ஆடு, 4 ஆடு செத்து போச்சுனாவே நம்ம மயக்கம் போட்டுருவோம் இல்லையா? 50,000 ஆடு ஒன்ன மௌத்து. கொடுத்தவனும் அவனே, எடுத்தவனும் அவனே, அல்ஹம்துலில்லாஹ். எதனால இந்த பதில் வந்துச்சு தெரியுமா? அல்லாஹ்வின் ரஹ்மத் அவர்களுக்குள் இருந்தது. அடுத்த நாள் 14 பிள்ளைகள் ஒட்டுமொத்தமா ரூஹ வாங்கிட்டான். 14 பிள்ளைகளின் உயிரும் போனது. நாம அதான் என்ன செய்வோம்? 14 பிள்ளைகளுடைய உயிர் போச்சுன்னா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்ல, கொடுத்தவனும் அவனே, எடுத்தவனும் அவனே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அக்பர். என்ன வார்த்தைகள்! கடைசியில் அல்லாஹ் ரப்பே, அவர் உடலுக்குள்ளே போய் நான் போராட வேண்டும். அல்லாஹ் அப்பையும் சொல்றான், என் ரஹ்மத் அவருக்குள் இருக்கிறது, அவரை உன்னால் எதுவும் செய்ய முடியாது. என் ரஹ்மத் அவருக்குள் இருக்கிறார். 14 வருஷம் உடம்பெல்லாம் புழுவாச்சு. இப்ளீஸ் போய் கேட்கிறான், உடம்பெல்லாம் புழுத்து இருக்குதே, என்னமோ என்ன அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறே, என்ன நியாயம்னு. என் உடல் முழுக்க அழுக வைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை துதிக்கிற நாவை சரியாகத்தானே வைத்திருக்கிறான். இதற்கு நான் எவ்வளவு புகழை! இன்னி மஸ்ஸனிய குர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். குர்ஆன் பேசுகிறது. உலகத்தில் தோன்றி இருக்கிற எல்லா நபிமார்களும் ரஹ்மத்தை கேட்டார்கள். பெருமானார் கேட்டு 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 பெருமானாருக்கு பேரே அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் வச்சுட்டான். இந்த ரஹ்மத் மொத்தமும் காபத்துல்லாவில் தான் இறங்குகிறது. ஹஜ்ஜில போறாங்களா இல்லையா? மொத்தமும் இங்குதான் இறங்குகிறது. ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத் காபாவில் இறங்குகிறது. தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த ரஹ்மத் பிரித்து கொடுக்கப்படுகிறது. 60 ரஹ்மத் தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு, காபாவை பார்த்து தொழுபவர்களுக்கு 40 ரஹ்மத் கொடுக்கப்படுகிறது. காபாவை பார்த்து கொண்டே இருப்பவர்களுக்கு 19 ரஹ்மத் கொடுக்கப்படுகிறது. மிச்சம் எவ்வளவு இருக்கு? கணக்குல நீங்க எல்லாம் புலின்னு சொன்னாங்க, ஒரு ரஹ்மத் இருக்கு இல்லையா? கண்ணதாசன் நகர் கணக்கிலே புலிகள். இப்போ ஒரே ஒரு ரஹ்மத். இந்த ஒரு ரஹ்மத் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிகளுக்கும் பிரிக்கப்படுகிறது. உலகத்தில் மொத்தம் எத்தனை பள்ளிவாசல் இருக்கு? லட்சோப லட்சம் பள்ளிகள் இமாமின் வழியாக தொழக்கூடியவர்களுக்கு செல்கிறது. தொழக்கூடியவர்கள் யாரை சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு ரஹ்மத் பாஸ் ஆகிறது. இதனால் உலகம் சுபிச்சமாக இருக்கிறது. ஒரு ரஹ்மத்தால் உலகம் சுபிச்சம் என்றால் அந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 119 ரஹ்மத்துக்களில் நனைய வைக்கிறானே. அல்லாஹ் அக்பர். அப்ப உடல் சார்ந்து பொருள் சார்ந்து ஒரு மனிதன் தன்னை தயார்படுத்தி ஹஜ்ஜுக்கு செல்லுகிற போது எல்லா வணக்கத்தினுடைய சாரமாக அதை ஆக்கி எல்லா நியமத்துக்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொட்டி கொடுக்கிறான். முதல் விஷயம் நீங்க வழங்க வேண்டியது, இபாதத்தினுடைய மொத்த சாரம், உடல் சார்ந்த பொருள் சார்ந்த வணக்கத்தினுடைய மொத்த சாரம் ஹஜ். இது எல்லாத்துக்கும் என்ன கூலியோ அது முழுவதையும் அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு கொடுக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தோம் சொன்னாக்க, பெருமானார் இவ்வளவு அழகாக ஒருவர் குர்ஆனை மனனம் செய்தார். குர்ஆனை மனப்பாடம் பண்றதுக்கு எத்தனை வருஷம் தேவைப்படும்? குறைஞ்சது ஒரு 3 வருஷம். 10 பேர்களுக்கு பரிந்துரை செய்யலாம். நரகவாசிகள் 10 பேர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லலாம். சரி, ஹாஜிகள், முஜாஹிதுகள், போர்க்களத்திற்கு சென்று தன் உயிரை கொடுத்தவன் எத்தனை பேர்த்த ஹஜ்ஜுக்கு கூட்டு போலாம்? எத்தனை பேர்த்த சொர்க்கத்துக்கு கூட்டு போலாம்? 70 பேர்களை, நரகவாசிகளை விடுதலை செய்யலாம். ஆனால் ஒரு ஹாஜி 400 நரகவாசிகளை விடுதலை செய்யலாம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஹஜ்ஜினுடைய ஆசை வர வேண்டாமா? உலகத்தில் வாழுகிற காலத்திலே ஹஜ்ஜி செய்யாமல் மௌத்தாக கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்து அருள்வானாக. காபத்துல்லாவை மனம் வராமல் மரணம் வரக்கூடாது. இபாதத்துக்களின் மொத்த சாரம், நஃபக்காக்களின் மொத்த சாரம் ஹஜ். இரண்டாவது, ஹஜ்ஜை ஏன் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான்? இந்த சமூகம் ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்பதற்காக கடமையாக்கி இருக்கிறான். ஜுமா மஹல்லாவின் ஒற்றுமை, ஈத் ஊரின் ஒற்றுமை, ஹஜ் உலகத்தின் ஒற்றுமை. இந்த சமூகத்தை விட ஒற்றுமைக்கு முன்னுதாரணமான சமூகம் வேறு எதுவும் இல்லை என்பதை காட்டுவதற்காக என் அடிமைகள் அத்துணை பேர்களும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் என்று காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
ஒற்றுமையை காட்டும் சின்னமாய் ஹஜ்ஜை ஆக்கி இருக்கிறார். ஆனால் அந்த ஒற்றுமைக்கு சொந்தக்கார சமூகம் இன்றைக்கு வேறுபட்டு கிடக்கிறதே. அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கியதனுடைய நோக்கங்களில் ஒன்று ஒற்றுமையாய் வாழ வேண்டும். நீ ஒரு வீட்டில் 2 நாட்கள் பெருநாள், ஒரு வீட்டிலே 2 பெருநாளா இருக்கு. ரொம்ப மோசமான சூழல். தந்தை ஒரு வழியில் செல்லுகிறான், தமையன் ஒரு வழியில் செல்லுகிறான். வேற்றுமையோடு வாழுகிற அவளாம் பெருமானாட்ட போய் சாப்பாடு ருசியா இல்லை, என்னதான் சாப்பிட்டாலும் ருசி இல்லைன்னு ஒரு சகாபி போய் கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னாங்க, குடும்பத்தோடு சேர்ந்து ஒத்துமையா சாப்பிடுன்னாங்க. ஒரு வாரம் கழிச்சு வாங்கினாங்க, வந்தாரு, குடும்பத்தோடு சாப்பிடுகிறேன், உணவில் என்ன சுவை தெரியுமா, சாப்பிடுகிற போது கூட ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றார்கள். தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார், எந்த நிலையிலும் இந்த சமூகம் பிரித்து விடக்கூடாது. ஒன்றுபட்டால் ஆடுகள் மாடுகள் கூட சிங்கத்தை எதிர்க்கலாம் இல்லையா? தனித்திருந்தால் சிங்கம் கூட மாடுகளை ஜெயிக்க முடியாது. இதெல்லாம் உலகம் சொல்லுகிற நியதி, கதைகள் சொல்லுகிற நியதி. ஆனால் நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். உலகத்தின் ஒற்றுமை இன்றைக்கு காசாவில் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் படுகிற பாடு. அரபு தேசங்கள் ஒன்றுபட்டிருந்தால், நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்திருந்தால் அந்த மக்கள் அவதிப்படுவார்களா, கஷ்டப்படுவார்களா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். கடந்த காலம் எப்படியோ இருக்கட்டும், இனி வருகிற காலத்திலாவது ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். இந்த சண்டை போட்டதுனால நம்ம இழந்தது என்ன தெரியுமா? லைலத்துல் கத்ரினுடைய இரவை இழந்தோம். ரசூலுல்லாஹ் லைலத்துல் கத்ரை சொல்றதுக்கு தான் வந்தாங்க. லைலத்துல் கத்ரினுடைய இரவு கிடைச்சிருச்சுன்னா எவ்வளவு சந்தோஷம் யோசிச்சு பாருங்க. லட்ட சந்தோஷமா சாப்பிடலாம்ல, கிடைச்ச சந்தோஷத்தை அது லைலத்துல் கத்ரா இல்லையா இந்த டவுட்லயே சாப்பிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். 2 பேர் சண்டையிட்டதா, நீங்கள் சென்று விடுங்கள், லைலத்துல் கத்ர் மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி காலத்தில் பெருமானார் படுத்திருக்கிற போது நீங்கள் ஒரு கடிதத்தை கொண்டு வாருங்கள், ஒரு பேப்பரை கொண்டு வாருங்கள், கியாமத் வரை என்ன நடக்குமோ அதை நான் எழுதி தருகிறேன் என்றார்கள் பெருமானார். பெரிய சகாபாக்கள் சின்ன சகாபாக்கள் சண்டை. அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு வேணாம், ரசூலுல்லாஹ் கஷ்டமா இருக்கிறாங்க, அதனால ஒன்றும் வேணாங்கிறாங்க. சின்ன சகாபாக்கள் எழுதணுங்கிறாங்க. சண்டை போட்டோன்னு ரசூலுல்லாஹ் வெளியே போங்கன்ட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வெளியே வருகிற போது சொல்லுகிறார்கள், ரஸியா குல்ல ரஸியா, கைசேதமே கைசேதத்திற்கு மேல் கைசேதமே, சண்டையிட்டதால் கிடைக்க வேண்டிய பொக்கிஷங்களை எல்லாம் நாங்கள் இழந்து விட்டோமே. இந்த உம்மத்து சண்டையிட்டதால் மானம் இழந்து மரியாதை இழந்து 25% வாழுகிற இந்த சமூகம் நாதியற்ற சமூகமாய் மாறி போயிருக்கிறார். கேட்பாரற்ற சமூகமாய் மாறி போயிருக்கிறது. ஹஜ் காட்டுகிற ஒற்றுமை, தொழுகை காட்டுகிற ஒற்றுமை, ஒற்றுமைக்கு சொந்தக்கார சமூகம் இன்றைக்கு பிரிந்து கிடக்கிறதே. நாம் ஒன்றுபட வேண்டும் என்ற உணர்வு வேண்டாமா? குடும்பத்திற்குள்ளேயே ஒற்றுமை இல்லையே. இதையும் பெருமானார் சொன்னார்கள். எப்பொழுது இந்த சமூகம் பிளவுபடும் தெரியுமா? ஆன்மீக ரீதியாக பெருமானார் சொல்கிறார்கள், யுஹிப்பூனல் ஹம்ஸ வ யன்ஸூனல் ஹம்ஸ, 5ஐ பிரியப்படுவார்கள், 5ஐ மறந்து போவார்கள். இப்படி வந்துச்சா இந்த உம்மத்தில் மஸ்ஸக்கும், என் சமுதாயம் துண்டு துண்டாய் சிதறடிக்கப்படுவார்கள். என்ன 5 பிரியப்படுவாங்க? யுஹிப்பூனல் மால வ யன்ஸூனல் ஹிசாப், ஜோப்புக்கு பணம் வரணும்னு ஆசைப்படுவாங்க, அதுக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை மறந்து போவார்கள். இருக்கா இல்லையா? அல்லாஹ் எப்படி சம்பாதிச்சேன்னு கேட்பான்ல, அதை மறந்து போவார்கள். கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை மறந்து போவார்கள். காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லா ஹராமையும் செய்யலாம்னு நினைக்கிறாங்க. பொருள் மீது பேராசை, ஆசைப்படுறது கூட தப்பில்லை இல்லையா? பேராசை, பொருளின் மீது பேராசை. இந்த உம்மத்திற்கு அல்லாஹு அக்பர். நாம ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி லாட்ரி காலம், அதுல ஒரு நாள் நம்மால லாட்ரி குர்ஆனுக்குள்ள வச்சு எடுப்பார். எடுத்தாக்கா நிறைய விழுந்துரும் சொல்லிட்டு குர்ஆன்ல வச்சு 6 பொம்பளை பிள்ளை நடந்ததை சொல்லுவேன். லாட்ரி எடுத்து ரப்பல் ஆலமீனே அப்படி விழுந்துருச்சுன்னு சொன்னாக்க நான் பிள்ளைய கட்டி கொடுத்துருவேன். வாங்கி கடைசியில் அட்டாக்கு தான் வந்துச்சு, அது லாட்ரி விடுகிற. கடைசியில் ஆஸ்பத்திரியில் ஒரு போய் சேர்த்து
ஐசியூல இருந்து வெளியே வந்திருக்கிறாரு, கொஞ்சம் ஆறுதலாகி வெளியே வந்திருக்கிறாரு. 10 லட்சம் ரூபாய் விழுந்துருச்சு. இப்ப சொன்னாலும் போயிடுவார், விழுந்துருச்சு சொன்னாலும் போயிடுவார். அந்த அம்மா டாக்டர்கிட்ட போய், டாக்டர் எப்படியாவது சொல்லுங்களேன். டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் சொல்றது ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டர் அப்படி பேசிக்கிட்டே மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் லாட்டரி சீட் வாங்குற பழக்கம் இருந்துச்சா? ஆமாம் இருந்துச்சு. ஒரு 2 லட்ச ரூபா விழுந்தா என்ன செய்வீங்க? ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்துருவேன். ஒரு 5 லட்ச ரூபா விழுந்தா என்ன செய்வீங்க? 2 பிள்ளையை கட்டி கொடுத்துருவேன். அப்படியே ஏற்றி ஒரு 10 லட்ச ரூபா விழுந்தா என்ன செய்வீங்க? டாக்டர்கிட்ட இவர் சொன்னாரு, அப்படி விழுச்சுன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபா தந்துறேன் டாக்டர். டாக்டர் எனக்கு 2 நாம போயிட்டான். அதில் பணத்தின் மீது பேராசை. அல்லாஹ் அக்பர். இரண்டாவதாக பெருமானார் சொன்னார்கள், யுஹிப்பூன துன்யா வ யன்ஸவுனல் ஆகிரா. துன்யாவை பிரியப்படுவார்கள், ஆகிரத்தை மறந்து போவார்கள். இந்த உலகம் தான் வேணும், ஆகிரத்து கூடாதுன்னு நினைப்பான். மறைந்ததற்கு பிறகும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் வரவே வராது. மௌத்தா போனதுக்கு பின்னாடி நம்ம துன்யா இருக்கிற வரைக்கும் வாழணுமா இல்லையா? ஆசிரியர் நீங்க தான் சொல்லணும். நம்ம மௌத்தானாலும் நம்ம வாழணும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு. இந்த ஒரு கதை ஒன்று எழுதியிருந்தாங்க. இந்த கோழி குஞ்சு பேசிச்சான். கோழி குஞ்சு. அப்ப இந்த கோழி குஞ்சு தாய் கோழிட்டு சொல்லிச்சான், அம்மா வாழ்றதே போர் அடிக்குது. மனுஷர்களை எவ்வளவு பேர், அப்துல் காதர் இருக்கிறான், அப்துல் ரஹ்மான் இருக்கிறான், அபுத்தா இருக்கிறான், 1000 பேர் தமிழ் நினைச்சாருங்கிறான், 1000 பேர் வச்சிருக்கிறான். ஆனா நீயும் கோழி நானும் கோழி தான். அது இல்லை, மனுஷனுக்கு பட்டங்கள் வேறு. டாக்டருங்கிறான், ஐஏஎஸ்ங்கிறான், ஐபிஎஸ்ங்கிறான், இல்லையா ஆலிம்சாங்கிறான், மோதினாருங்கிறான், இப்படி ஏகப்பட்ட பேர் வச்சிருக்கிறாமா. நமக்கு ஒண்ணுமே இல்லை, நீயும் கோழி நானும் கோழி, எந்த பேருமே நம்ம இல்லையா, வாழ்றதே வேஸ்டா இருக்கே. அப்ப தாய்க்கோழி சொல்லிச்சா, உண்மைதாம்மா, மனுஷன் வாழும்போது நிறைய பேர், நிறைய பட்டம். ஆனா அவன் மௌத்தா போயிட்டா அவனுக்கு என்னம்மா பேருன்னு கேட்டுச்சான். மௌத்தா போயிட்டா என்ன பேரு தான்? ஒரே பேரு ஜனாசா மையத். நம்ம அப்படி இல்லைம்மா, வாழும்போது ஒரு பேரு, மௌத்தா போயிட்டோன்னு வச்சு எத்தனை பேர் தெரியுமா? சிக்கன் 65மா, சிக்கன் டிக்காமா, சில்லி சிக்கன்மா, சிக்கன் பஞ்ச மசாலாவா, சிக்கன் பஞ்சாபிமா, சிக்கன் ராஜஸ்தானிமா, எத்தனை பேர். இருக்கிற போது பேர் எடுப்பதை விட இறந்ததற்கு பிறகு வாழ வேண்டும். அம்மா கதையாக இருக்கட்டும், ஆனால் அதற்குள் நிறைய பொருள் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இறந்ததற்கு பிறகு யுஹிப்பூன துன்யா வ யன்ஸவுனல் ஆகிரா. துன்யாவை பிரியப்படுவார்கள், ஆகிரத்தை மறந்து போவார்கள். யுஹிப்பூனல் ஹயாத்த வ யன்ஸவுனல் மமாத். ஹயாத்தை பிரியப்படுவார்கள், மௌத்தை மறந்து போவார்கள். நடக்குதா இல்லையா? நம்ம என்ன 100 வருஷம் வாழ்ற, 5000 வருஷம் 500 வருஷம் வாழ்ற மாதிரி அந்த பில்டப்லயே மனுஷன் ஓட்டுறானா இல்லையா? ஹயாத்தை பிரியப்படுவார்கள், மௌத்தை மறந்து போவார். சக்கராத் ஆள்ல இருக்கிறது, இழுத்துக்கிட்டு இருக்கும் போது கூட என்ன 2 வருஷம் இருந்தா நல்லா இருக்குமே ஆசைப்படுது இல்லையா? ஆமா, அதனாலதான் இந்த 75 வயசு கிழவனுங்கள்லாம் அதுக்கு டிவியை பார்த்துட்டு என்னத்தான் இதை போய் பார்த்துக்கிட்டு இருக்க. ஒரு டிஸ்கவரியை கொடுத்தா 70 வயசுல அவன் மலையில எப்படி ஏறான், கடலுக்குள்ள, நீ கபூர்ல இறங்க போற, இன்னைக்கா நாளைக்கான்னு தெரியல, உனக்கு எதுக்கு டிஸ்கவரி? சமூகத்தில் நடக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஹயாத்தை பிரியப்படுவார்கள், மௌத்தை மறந்து போவார்கள். மரணம் நிச்சயம். ஒரு 5-6 இளைஞர்கள் ஒன்றா சேர்ந்து சென்னையில இருந்து திருநெல்வேலி போறாங்க. நல்லா பர்வீன் டிராவல்ஸ் பஸ்ல ஏறி போயிட்டு இருக்கும் போது இடையில தேநீர் குடிப்பதற்காக இடைநிறுத்தம் நிறுத்தப்பட்டது. போய் தேநீர் குடிச்சாங்க. குடிச்சுட்டு இருக்கும் போதே பஸ் கிளம்பிடுச்சு. உடனே நம்ம இளைஞன் ஒருத்தர் சொன்னா, டேய் நம்ம பஸ் கிளம்பிடுச்சுடா, சீக்கிரம் வாங்க. இவன் வாங்கியிருக்கிற டிக்கெட் வெறும் 1000 ரூபாய்க்கு. ஆனா 2.5 கோடி ரூபாய் பஸ் நம்ம பஸ் கிளம்பிடுச்சு. அவர் பஸ் அது வெறும் 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி இருக்கிறேன். நம்ம பஸ் கிளம்பிடுச்சு, சீக்கிரம் வாங்க. அவர் பஸ் அது இல்லை. டிக்கெட் இருக்கிற வரைக்கும் அவர் பஸ், டிக்கெட் இருக்கிற வரைக்கும். இதே மாதிரி ரூஹுங்கிற டிக்கெட் இருக்கிற வரைக்கும் என் மனைவி, என் மக்கள், என் காரு, என் பங்களா, என் சொத்து, என் சுகம், அந்த ரூஹ் என்ற டிக்கெட் போய்விட்டார். இவன் போட்ட ஆடையை இவனால் கலட்ட முடியாது, இவன் போட்ட செருப்பை இவனால் கலட்ட முடியாது இல்லையா? இப்படி இருக்கிற போது ஹயாத்தை பிரியப்படுவார்கள், மரணத்தை மறந்து போவார்கள். நாலாவதாக சொன்னாங்க, யுஹிப்பூனல் குசூர் வ யன்ஸவுனல் குபூர்.
எப்படியாவது உலகத்துல வாழும்போது ஒரு வீட்டை கட்டிடணும்னு ஆசைப்படுவாங்க. கபரின் வாழ்க்கையை மறந்து போவார்கள். உள்ள வீடு கட்டணுமா இல்லையா? அங்க வீடு இல்ல, ஒரு கூடாவது கட்டணும்ல. கபருக்குள்ளே ஒரு கூடாவது வேண்டுமே. ஆனால் அதை மறந்து போவார்கள். யுஹிப்பூனல் ஹல்க வ யன்ஸவுனல் ஹாலிக். படைப்புகளை பிரியப்படுவார்கள், படைத்தவனை மறந்து போவார்கள். இப்படி இருக்கிற போது என் உம்மத் சிதறடிக்கப்படுவார்கள். இந்த உம்மத்தின் ஒற்றுமைக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்திய அற்புத கடமை அல் ஹஜ். மூன்றாவதாக ஏன் ஹஜ் கடமை? இவன் அடியானாக இருந்து அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக ஹஜ் கடமை. முழுக்க முழுக்க அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி என்னிடத்திலே கேட்டு பெறு. ஹஜ்ஜுக்கு போற எல்லாரும் கேட்கிறது என்ன? துவா தானே. எல்லாம் துவா, எல்லாம் துவா. அல்லாஹ் அக்பர். அந்த மீனா அந்த சஜிதா அவளை விழுந்து ரசூலுல்லாஹ் எவ்வளவு துவா செய்தார்கள் தெரியுமா? மீனா என்பது சாதாரண இடமல்ல. உலகத்தில் சொர்க்க பூமி மீனா, அதிசய பூமி மீனா. பெருமானார் சொல்லுகிற போது சொன்னார்கள், அல் மீனா கல் ஹம்ல், தாயின் கருவறையை போல. உலகத்திலேயே இப்படி ஒரு பூமியை பார்க்கவே முடியாது. அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் மீனாவில் இருக்கிற வாக்கியத்தை தருவானாக. கேட்டதெல்லாம் கிடைக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கல்லறிகிற இடத்துல ஒருத்தர் கேட்கிறார், அஜரத்து ஹஜ் கமிட்டியில் வந்திருக்கிறார். அஜரத்து சாப்பிட்டு ஒரு நாள் ஆயிடுச்சு, அஜரத்து முடியவே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொதுவாக உருது பேசுறவங்க யாரும் கோச்சுக்க வேணாம். என்னன்னா சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கணும். கொஞ்சமா சாப்பிட்டாலும் எப்படி இருக்கணும்? ரொம்ப டேஸ்டா இருக்கணும். அங்க கல்லறிகிற இடத்துல கேட்கிறாரு, வெஜிடபிள் பிரியாணி இருந்தா நல்லா இருக்கும். உங்க மாமனார கடை வச்சிருக்கிறார், வெஜிடபிள் பிரியாணிக்கு வெஜிடபிள் பிரியாணி இருந்தா நல்லா இருக்கும். கல்லறிந்து விட்டு வருகிற போது ஒருவர் பொட்டணத்தை கொடுத்தாரு, விரிச்சு பார்த்தா வெஜிடபிள் பிரியாணி. கேட்டதெல்லாம் கிடைக்கிற இடம் அல்மீனா கல் ஹம்ல், தாயின் கருவறையை போல. தாயின் கருவறை சின்னதா இருக்கும் இல்லையா? 50 கிராம் அப்படியே 1 கிலோ வரும்போது விருதி கொடுக்கும், 2 கிலோ வரும்போது, 3 கிலோ வரும்போது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு செல்கிற போது 90,000 பேர் இருந்தார்கள். அதே மீனா தான் இப்பயும் இருக்கு, 90,000 பேர். ஆனால் இன்றைக்கு 50 லட்சம் பேர் அங்கு இருக்கிறார்கள். மீனா விரிந்து கொடுக்கிறது. உலகமே முஸ்லிமாகி மீனாவுக்குள் வந்தால் மீனா விரிந்து கொடுக்கும். எலாஸ்டிக் பூமி, கொசுக்கள் இல்லை, ஈக்கள் இல்லை. அல்லாஹ் அக்பர். அறுக்கிற குர்பானியை சாப்பிடுவதற்கு எதற்கும் அதிகாரம் இல்லை. இங்க ஒரு ஏழி செத்து கிடந்த 1000 காக்கைகள், 1000 புழுப்பூச்சிகள். அங்க எத்தனை லட்சம் குர்பானி கொடுக்கப்படுகிறது? எந்த காக்கை வந்து தொட முடியும்? ரப்பல் ஆலமீன் என்ன அழகாக பாதுகாத்து வைத்திருக்கிறான் அந்த பூமியை. அடிமைத்தனத்தை வெள்ளாடை, கீழாடை ஒன்று, மேலாடை ஒன்று, 2 வெள்ளாடைகளை முடித்துக் கொண்டு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்திக் கொண்டு நாங்கெல்லாம் மையத்துக்கு என்ன ஆடை போடுவோம்? வெள்ளாடை தானே போடுவோம். மையத்துக்கு உள்ளாடை இருக்குமா? பனியன் சட்டியெல்லாம் போட்டுட்டு மையத்து போகுமா? இல்லையா? போகுமா? போகல. அதே மாதிரி தான் ஆதியாரம் ஒன்றும் செய்ய முடியாது. இங்கிருந்து பிறப்புற வரைக்கும் தான் ஆதியார். அங்க போன மையத்தில் வந்துடுறான். மீனாவிலே தன்னை அடிமைத்தனத்தை வெளிப்படுத்திக் கொண்டு ரப்பிடத்திலே பெருமானார் எப்படி கேட்டார்கள் தெரியுமா? சஜிதாவிலே விழுந்து தாஹா ரசூலுல்லாஹ் அழுகிறார்கள். மீனாவில் பிறகு 8 எறும்பு தர்வியா அழுதாங்க, 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 அழுதாங்க. ரசூலுல்லாஹ் பாவமே இல்லாத ரசூல் எவ்வளவு அழுதாங்க தெரியுமா? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தட்டி எழுப்பி, ரசூலே நீங்கள் இறந்து போய் விடுவீர்கள் போல தெரிகிறது, உங்களுக்கு என்ன வேண்டும்? மௌத்தா போயிருவீங்க போல தெரியுதே, உங்களுக்கு என்ன வேண்டும்? நாம இருந்தா என்ன கேட்டிருப்போம்? ரசூல் அன்றைக்கு இருந்த நிலை என்ன தெரியுமா? 7 பிள்ளைகளில் 6 பிள்ளைகளை இழந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் பிள்ளை எத்தனை? 7. 3 ஆம்பளை பிள்ளை, எல்லாம் 3 வயசுக்குள்ள மௌத்து. 3 ஆம்பளை பிள்ளை. இப்ராஹிம் 3 வயசுல, தையிப் 17 மாசம், பாக்கு 12 மாசம், 13 மாசம். 3 வயசு ஆம்பளை பிள்ளைய தாண்டல. இந்த நேரத்தில் மினாவுல நாம அந்த என்ன செஞ்சிருப்பாங்க? என் பிள்ளைகள் இருந்தா நான் அச்சு வச்சிருப்பேன், எனக்கு கொடுத்து வைக்கல ரப்பே. என் பிள்ளைகளுக்கு சொர்க்கத்தை கொடு, நசீபை கொடு, அதை கொடு, இதை கொடு. 4 பொம்பளை புள்ள இருந்துச்சு ரசூலுக்கு.
4 பொம்பளை பிள்ளைங்களுடைய வயசு எத்தனை? ஜைனப் ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆகும்போது 28 வயசு, உம்மு குல்சூம் வஃபாத் ஆகும்போது 27 வயசு, ருக்கையா வஃபாத் ஆகும்போது 21 வயசு. யாருமே எத்தனை வயசு தாண்டல? 30 தாண்டல. இப்ப நாம மினாவுல அழுது கேட்டா ஃபர்ஸ்ட் யாருக்கு கேட்போம்? ரப்பே, உலகத்திலே தனக்கு முன்னால் தன் பிள்ளைகள் செல்வதை விட அர்த்தம் என்ன இருக்க முடியும்? தான் பிள்ளைய தானே அடக்கம் பண்ணுவதை விட கொடுமை உலகத்தில் என்ன இருக்க முடியும்? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஏன் புள்ள தொழுக வச்சு என்ன அடக்கம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா நாம நம்ம பிள்ளைய அடக்கம் பண்றதை விட கொடுமை உலகத்துல எதுவுமே இல்லையே ரப்பே என்று சொல்லுவோமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக கடும் கஷ்டத்தில் இருக்கிற போது கூட ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தட்டி எழுப்பி, ரசூலே உயிர் போய்விடும் போல தெரியுது, உங்களுக்கு என்ன வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பிடத்திலே என் உம்மத்திற்கு சொர்க்கம் வேண்டும் என்றார்கள். உம்மத் 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 உம்மத்தில் 1/3 பகுதிக்கு தான் சொர்க்கம் உண்டு என்று ரப்பு தடுத்து விடுவார். மீண்டும் சஜிதாவிலே விடுவார்கள், அழுவார்கள் அழுவார்கள். ரசூலை எழுந்திருங்கள், உம்மத்தில் பாதி பேருக்கு சொர்க்கம் இருப்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டார். ரசூலுல்லாஹ் மீண்டும் சஜிதாவிலே விடுவார்கள், அழுவார்கள் அழுவார்கள் அழுவார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் எழுப்பி, ரசூலை சுபசோபனம் களிமா சொன்ன அத்துணை பேர்களுக்கும் சொர்க்கம் உண்டு என்று ரப்பு சொல்லிவிட்டார். அவர்கள் செய்த தீமைக்கு தண்டனையை பெற்று சொர்க்கம் சென்று விடுவார்கள். அப்ப அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி அல்லாஹ்ட்ட கேட்டு எதை வாங்கி கொடுத்த இடம்? சொர்க்கத்தை வாங்கி கொடுத்த இடம். அல்லாஹ் அக்பர். அப்ப ரப்பிடத்திலே கேட்டு பெற வேண்டும் என்ற பாடம் அது சொல்லும். ஹஜ் என்பதே துஆ தானே இல்லையா? அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்பதற்காக ஹஜ் கடமை. மினாவுல கேட்டுட்டு பத்தலைன்னு சொல்லிட்டு எங்க போயிருவோம்? அரஃபா மைதானத்துல. அரஃபாவுல ரப்பு ஏத்துக்க மாட்டான்னு நினைக்கிறதே பாவம். எத்தனை கண்டமும் ஜராதுல் முன்தசிர் பறத்தப்பட்ட வெட்டுக்கிளிகளை போல கியாமத் நாளில் நிற்பதை போல வெண்ணிற ஆடைகளிலே நின்று கொண்டு கரம் ஏந்துகிற போது ரப்பு முதல் வானத்திலே இறங்கி கேளுங்கள் கொடுக்கிறேன், கேளுங்கள் கொடுக்கிறேன். சைத்தான் தலையிலே மண்ணை வாரி போட்டு ஓடுகிற இடம் இல்லையா? அல்லாஹ் அக்பர். ஆனா இந்த உம்மத்து இன்றைக்கு கேட்பதற்கு வைக்கப்படுகிறதே ரப்பிடத்துல. என்ன கேட்ட? ரப்ப புரிஞ்சு கேட்டோமா? ரப்பை அறிந்து கேட்டோமா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் யாரு? வல்லாஹு வல் கனி அன்துல் ஃபுகரா இலல்லாஹ் வல்லாஹு வல் கனியுல் ஹமீத். நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் தேவையாகிற ஃபக்கீர்கள். அல்லாஹ் சொல்றான் நம்மளை பார்த்து, நம்ம எல்லாம் ஃபக்கீர். அல்லாஹ் மட்டும் தான் பணக்காரன் என்று சொல்லவில்லை. நிறைய பணக்காரன் கஞ்சே இருக்கான். அதனால அல்லாஹ் சொல்லும் போதே கனியுல் ஹமீத், புகழுக்குரிய பணக்காரன். கேட்டு இல்லைன்றே சொல்லாத பணக்காரன். மனுஷன் ஒரு தடவைக்கு 4 தடவை போய் கேட்டா இல்லைன்னு சொல்லிடுவான். ஒரே ஆதியார்ட்ட போய் திரும்ப 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 கேட்டா முடியாதுப்பா அப்படின்ட்டுவார். ஆனா அல்லாஹ்ட்ட திரும்ப திரும்ப கேட்டா அவளியா வைக்கிடுவான். என்ன தவிர வேற யார்ட்டையும் இவர் கேட்க மாட்டாரு. ரொம்ப அவளியா வாக்கி விடுவான். பிடிவாதகமாக கேட்டால் மனிதன் முகத்தை சுருக்கி கொடுப்பான். ரப்பிடத்திலே பிடிவாதகமாக கேட்டால் ரப்பு சந்தோஷத்தோடு எவ்வளவு பாசம், எவ்வளவு பிடிவாதகமாக கேட்கிறான் என்று ரப்பு ஆனந்தமாய் தருவான். அடியான் பகலில் கேட்டால் கொடுப்பான், இரவில் கண்டிப்பாக தரமாட்டான். ராத்திரி 2 மணிக்கு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜியார் நல்லா இருக்கிறீங்களா, பள்ளிவாசல் டொனேஷனுக்கு வந்திருக்கிறேன் போய் நின்னா ஹாஜியார் வரவேற்பு கொடுத்து காஃபி கொடுத்து சந்தோஷமா இருப்பாங்க. அடுத்த நாள் வெளியே ஒரு போர்டு இருக்கும், நாய்கள் ஜாக்கிரதை, இனி ஒருத்தர் வந்துடக்கூடாது இல்லையா? பகலில் கேட்டால் ஆனால் ரப்ப அப்படி அல்ல. ராபியத்துல் பஸரியா, ரப்பே ரப்பே உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களும் தன் வாசலை மூடிவிட்டார்கள். திறந்திருக்கிற ஒரே வாசல், ஒப்பற்ற வாசல் உன் வாசல் தான். தாஜத்தை திறந்துட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரும் வாசலை போட்டிருப்பாங்க. ரப்பு மட்டும்தான் திறந்து வைத்திருக்கிறான். கேட்டால் ரப்பு கொடுக்க தயாராக இருக்கிறான். ஆனா இந்த உம்மத்தை எத்தனை பேர் கேட்டுக்கிறோம்?
அடியான் தனக்கு பிரியமானவருக்கு கொடுப்பான், பிடிக்காதவருக்கு தரமாட்டான். அண்ணன் தம்பியா இருந்தா கூட தரமாட்டான். எங்க அண்ணன் என்னை பேசுனது இன்னைக்கு வரைக்கும் செரிக்கலைங்கிறான். அண்ணன் பேசுனது செரிக்கலையா, 200 கிலோ கறி செரிச்சிருச்சு, மீன் செரிச்சிருச்சு, எல்லாம் செரிச்சிருச்சு, அண்ணன் பேசுனது செரிக்கலை. நமக்கு பில்லா குடலை எடுத்துட வேண்டியதுதான், ஆபரேஷன் பண்ணி செரிக்காத குடலை. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிடித்தவன் பிடிக்காதவன் அத்தனைக்கும் தருகிறானே இல்லையா? வாழ்நாள்ல ஒரு தடவை கூட அல்லான்னு சொல்றதில்லை. ஆனா அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துஆல கேட்கணும். அல்லாஹ்ட்ட பிடிவாதமா வாழ்நாள்ல ஒரு முறை கூட அல்லாஹ் என்று சொல்லாதவனுக்கு 75 வயது 80 வயது அல்லாஹ் என்று சொல்லாதவருக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறாய், மரியாதையை கொடுத்திருக்கிறாய், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறாய், இஸ்ஸத்தை கொடுத்திருக்கிறாய், குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறாய். காலம் முழுக்க அல்லாஹ் 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 என்றே சொல்லிக் கொண்டிருக்கிற எங்களை மறந்தா போவாய். அல்லாஹ்ட்ட கேட்டா மலக்குகளை அழைப்பான். அல்லாஹ் அழைச்சு சொல்லுவான், அனாதியன், நான் அவனை விட ரோஷக்காரன், என்னை ரோஷப்படுத்தி விட்டான், அவன் கேட்பதையெல்லாம் கொடுப்பதால் என் ஹசானாவில் இருந்து கடுகளவு கூட குறையாது, கொடுத்து விடுகிறேன். அல்லாஹ்ட்ட பிடிவாதமா கேட்டிருக்கிறப்ப தொழுது முடிச்சோன்னு அல்லாட்டே கோச்சுட்டுல ஓடுறோம். ஹோட்டல கேட்க முடியாதா? ஓடுறோம். அதை கேளுங்க தர்றேங்கிறான், நம்மளால அதெல்லாம் வேணாண்டாங்க. அல்லாஹ் அக்பர். இதையும் தாண்டி மனிதன் கேட்பதை விட குறைவாக கொடுப்பான், ரப்பு கேட்பதை விட அதிகமாக தருவான் இல்லையா? மனுஷன் போய் கேட்டு பாருங்க, 20,000 ரூபாய் கேட்டா 2,000 ரூபாய் தருவார், 2 லட்சம் கேட்டீங்கன்னா 20,000 ரூபாய் தருவார். ஆனா அல்லாஹ் அப்படி இல்லை. குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் பிள்ளைகளை விடும்போது அந்த மனைவி மக்களை விடுறாங்க. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டு வர்சுக்கும் மின ஸமராத், தண்ணி இல்லாத இடத்திலே விட்டு இருக்கிறேன் ரப்பல் ஆலமீனே, அவர்களுக்கு கொஞ்சம் சாப்பிடுவதற்கு பழ வர்க்கத்தை கொடு, பட்டினியா கிடக்குறாங்க, தண்ணி இல்லாம செத்து போயிடுவாங்க ரப்பே, உன்னை நம்பி நான் விட்டு செல்லுகிறேன் ரப்பே, நீ ஏதாவது கொடு. குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் சொல்றான், யுஜ்பா இலைஹி மின் குல்லி ஸமரா, தன் தகுதிக்கு ஏற்றவாறு இப்ராஹிம் கேட்டால் என் தகுதிக்கு ஏற்றவாறு நான் கொடுக்கிறேன், எல்லா கனிவர்க்கங்களையும் பொருளாதாரத்தையும் கொண்டு வந்து கொட்டுவேன் என்கிறான். யுஜ்பா இலைஹி மின் குல்லி ஸமரா, எல்லா ஸமராத்துகளும் எல்லா கனிவர்க்கங்களும் தன் தகுதிக்கு ஏற்றவாறு அவர் கேட்டிருக்கிறாரு. ரப்பு சொல்றான், என் தகுதிக்கு ஏற்றவாறு. பாலைவனத்தில் ஏதாவது விளையுமா? ஆனா இங்கு கிடைக்காத எல்லா பழமும் வந்து இருக்குல்ல, எல்லாம் வந்து இருக்கிறதே. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், தன் தகுதிக்கு ஏற்றவாறு கேட்டார்கள். ஆசியா ஈமான் கொண்ட செய்தி கிடைச்ச உடனே ஃபிரௌனுக்கு மாளிகையை விட்டு ராணி துரத்தப்படுகிறார். ராணி மாளிகையில இருந்து இறங்கி வந்து எப்படி இருக்கும்? இனிமேல் பிச்சை எடுக்க கூட தகுதி இல்லை, ஃபிரௌன் துரத்துறான். இப்போ மாளிகையிலிருந்து இறங்கும் போது ஆசியா அம்மா கேட்டதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல பதிவு செய்றான். ரப்பி பினிலி இன்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, ரப்பே இவன் இறக்கிட்டான், எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை தான். சொர்க்கத்தில் கேட்டது மாளிகையை. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாளிகையின் கதாநாயகனையும் சேர்த்து கொடுத்தான். பெருமானார் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில் எனக்கும் ஆசியாவுக்கும் ஆசியாவின் இல்லத்தில் திருமணம் நடக்கும். அங்கே கேட்டது மாளிகை மட்டும்தான், ஆனால் மாளிகையின் கதாநாயகனையும் ரப்பு சேர்த்து கொடுப்பான். அல்லாஹ் அக்பர். அப்ப ரப்பிடத்தில் கேட்டு பெற வேண்டும், கேட்டு பெற வேண்டும் என்ற பாடம் முழுக்க ஹஜ்ஜில் இருக்கிறது. அரபால கேட்கிறோம், முஸ்தலிஃபாவுல கேட்கிறோம், மினாவுல கேட்கிறோம், எல்லாம் கேட்கிறோம். கஅபத்துல்லா முழுக்க கேட்கிறோம், மத்தாஃப்ல கேட்கிறோம் இல்லையா? ஹஜ் என்று சொன்னாலே ஏன் கடமையாக்கப்பட்டது? ரப்பிடத்திலே கேட்டு பெற கடமையாக்கப்பட்டது. நாலாவதாக ஹஜ் ஏன் கடமையாக்கப்பட்டது? ஒழுங்கா குடும்பம் நடத்தணுங்கிறதுக்காக ஹஜ் கடமையாக்கப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் குடும்பம் எப்படி இருந்ததோ அப்படி நாம் இருக்க வேண்டும் என்று காட்டுவதற்காக. அல்லாஹ் அக்பர். 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இந்த 3 பேரின் சின்னங்கள் தான் ஹஜ். அரபா ஃபுல்லா ஆதமை நினைவூட்டும், மீனாவெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நினைவூட்டும், முஸ்தலிஃபா கண்மணி ரசூலுல்லாஹ்வை நினைவூட்டும். அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, இந்த 1,24,000 நபிமார்களிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 பேர்த்த தேர்வு செஞ்சான்.
தொழுகைக்குள்ளே நுழைந்த நபிமார்கள் 2 பேர் தொழுகைக்குள்ளே வந்தாங்க. தொழுகைக்குள்ள அல்லாஹ் தவிர யாராவது வர முடியுமா? ஆனா தொழுகைக்குள்ளேயே நுழைஞ்ச நபிமார்கள் ரசூல்மார்கள் 2 பேர் தான். யார் தான் அது? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். தொழுகைக்குள்ள வந்தாங்க. அப்படின்னா அந்த 2 பேருக்கு ஏதோ சிறப்பு இருக்கு. ஒருத்தர் கலீல், இன்னொருத்தர் ஹபீப். ஒருத்தர் அல்லாஹ்வின் நண்பர், இன்னொருத்தர் அல்லாஹ்வின் நேசர். ஏன் 2 பேருக்கு இந்த சிறப்பு என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய ஆளுமைகளை முழுமையாக கண்டவர்கள் 2 பேர் தான். அல்லாஹ்வுக்கு எவ்வளவு படம் இருக்கு. மலக்கூத்து ஸமாவாத்தி வல்லர். உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோமா? இந்த கண்கள் பார்த்துருச்சா உலகத்தில் இருக்க எல்லாத்தையும்? இல்ல. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹோ அல்லாஹ்வினுடைய மலக்கூத்து ஸமாவாத்தி வல்லர், வானம் வானத்தில் உள்ளது, பூமி பூமியில் உள்ளது, அத்தனையும் கண்டவர்கள் யார்தான்? 2 பேர். மண்ணிலிருந்து பார்த்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், விண்ணிலிருந்து பார்த்தார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மண்ணிலிருந்து எப்படி கண்டார்கள்? அல்லாஹ் அக்பர். நம்ரூத், நீண்ட வரலாறு சுருங்க சொல்லுவேன். நம்ரூத் இப்ராஹிமே நிறைய சோதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த சோதனை மாதிரி இனிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தி ஃபஅத்தம்மஹுன்ன 100க்கு 105 மார்க் எடுத்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எல்லா சோதனையிலும் 105 மார்க், டெஸ்ட் ஃபுல்லா பாஸ். என்னடோ நம்ரூத் கடைசியில இவர் என் படையை ஃபுல்லா இறக்குறேன், அல்லாஹ்வுடைய படையை வர சொல்லு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய படை இப்பயே ரெடி, அவன் படை எப்ப ரெடின்னு கேளு. உடனே நம்ரூதுக்கு போய் கேட்ட உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என் படையை சரி செய்யறதுக்கு 3 நாள் வேணும். யானை படைகள், காலாட்படைகள், ஒட்டகை படைகள், குதிரை படைகள் நிறைய இருக்கு, சரி செய்யறதுக்கு 3 நாள். அல்லாஹ் சரிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சரிட்டாங்க. 3 நாள் கழிச்சு பார்த்தா ஒற்றன் வந்து சொல்லுகிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட எல்லா படையும் தயார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் பார்க்குறாங்க, ஒரு ஆளா நிற்கிறாங்க சிங்கிள். இந்த இப்ராஹிம காண உம்மத்தன் காணித்தா இல்லையா, ஒரு ஆள் தான் ஒரு சமூகம், ஒரு ஆளா போய் நிற்கிறாங்க. பார்த்தா கடல் மாதிரி இருக்கு படை, இங்கிட்டு ஒன்னை காணாம். அல்லாஹ் கேட்டாங்க, ரப்பே கடல் மாதிரி படை இருக்கிறப்பே, உன்னுடைய படையை அனுப்புகிறேன் என்று சொன்னாய் ரப்பே, உன்னை கூட காணும் ரப்பே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திரையை அகற்றினான். அல்லாஹு அக்பர். திரை அகன்றது. ரப்பின் ஜுனூதுகளை கண்டார்கள், அல்லாஹ்வின் படைகளை. மலக்கூத்து ஸமாவாத்தி வல் அல்ல. அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு இந்த படையை பார்க்கறாங்க, அந்த படையை பார்த்தாங்க, இந்த படையை பார்க்கறாங்க. பார்த்துட்டு சொன்னாங்களா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஜனாஹி பாபுல்லாஹ், அல்லாஹ்வின் படைக்கு முன்னால் கொசுவின் இறகு போல இருக்கிறது. உடனே அல்லாஹ் சொல்லிட்டான், என் கலீல் நாக்குல இருந்து கொசுங்கிற வார்த்தை வந்துருச்சு. அல்லாஹ்வுக்கு சில நேரத்துல இறைநேசர்கள் பேசுவது ரொம்ப பிடிச்சிடும். நம்ம சின்ன பிள்ளைங்க பேசும்போது என் பேத்தி என்ன மாதிரி பேசிடுச்சு சொல்றமா இல்லையா, என் பேரை என்ன மாதிரி பேசிட்டான். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லிட்டான், ஏன் நபியின் நாவில் கொசு என்று வந்து விட்டது, இந்த படையை அழிக்க கொசுவை மட்டும் அனுப்புறேன்னு அனுப்பிச்சான். அன்னைக்கு வந்த படை இன்னைக்கு வரைக்கும் போகல இல்லையா. கண்ணதாசன் நகர்ல போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். இங்கதான் நிறைய இருக்கா. அல்லாஹ் அக்பர். கும்பகோணத்துல கூட்டணி கொசு, கும்பகோணத்தில் அல்லாஹ் அக்பர். யார் வந்தா கோச்சுக்கு வேண்டாம். ஒரு 100 கொசு வந்து 50 கொசு வலையை தூக்கி குடிச்சுக்கும், 50 உள்ள போய் கிடைக்கும், வலையவே தூக்கி குடிச்சுக்கும். அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் மிஅராஜில் இருந்து அல்லாஹ்வினுடைய மலக்கூத்து ஸமாவாத்தி வல்லர்களை கண்டவர்கள். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்தினுடைய குடும்பம் எப்படி வாழ்ந்தது என்பதை காட்டுவதற்கு தான் ஹஜ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹ் கட்டுறாங்க இல்லையா. அவங்க ஆனா அவங்க சொந்த ஊருக்கு மக்கா அல்ல, ஷாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சொந்த ஊர் ஷாம். அங்கு குழந்தை பிறந்து ஒரு 6-7 மாதத்திலே கொண்டு வந்து மக்காவிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்தையும் விடுகிறார்கள். தண்ணீர் இல்லாமல் அந்த குழந்தை அழுகிறது. சஃபா மர்வாவிலே சஹீ செய்கிறார்கள். ஜிப்ராஹீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக ஜம்சம் கிடைக்கிறது. வரலாறு தெரியும் நமக்கு. ஆனா அந்த குடும்பம் எவ்வளவு அழகான குடும்பம் தெரியுமா? அதை மட்டும் நான் சொல்லுவேன். அந்த குடும்ப அமைப்பை ஹஜ் நமக்கு அழகான பாடமாய் காட்டுகிறது. நம்ம குடும்பம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் மாதிரி. அல்லாஹ்ட்ட கேட்கணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தை போல என் குடும்பத்தை ஆக்கு. என்ன தெரியுமா, இறைவனுக்கு கட்டுப்பட்ட குடும்ப தலைவன். அல்லாஹ் சொன்ன அப்படியே கேட்டு நடப்பாரு. அல்லாஹ் என்ன சொல்றானோ அப்படியே கேட்டு போய் கொண்டு போய் பாலைவனத்தில் விழுந்தா உடனே விட்டுருவாங்க. அல்லாஹ் தான் தொழுக சொன்னா, நம்மள சொன்ன அல்லாஹ் தானே சொன்னா. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு உம்மத்தா இருக்கிறோமா? யோசிக்க வேண்டும்.
ரப்புதானே உறவுகளை நேசிக்க சொன்னான். உறவுகளின் நேசத்தோடு இருக்கிறோமா? ரப்புதானே பெற்றோரை பார்க்க சொன்னான். பெற்றோர்களை சரியாக பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட குடும்ப தலைவன், அடுத்து குடும்ப தலைவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி. வீட்டில் இது வந்துச்சுன்னா எவ்வளவு சொல்லுவோம் இல்லையா? தலைவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி. இன்னைக்கு நேர் மாற்றமா போச்சுல, மனைவிக்கு கட்டுப்பட்ட தலைவன் என்ற நிலையில் தானே சிரிக்கிறத பார்த்தா நடக்கிற மாதிரியே தெரியுது. அதுவும் இந்த சென்னையில தப்பிச்சுட்டோம். ராமநாதபுரம், தஞ்சாவூர் மாவட்டங்கள் அல்லாஹ் அக்பர். கணவன் 2 வகை. ஒன்று, அது எல்லாமே வெளிநாட்டை நம்பிய மாவட்டங்கள். ராமநாதபுரம் எல்லாம் வெளிநாடு, தஞ்சாவூர் எல்லாம் வெளிநாட்டை நம்பிய மாவட்டங்கள். சம்பாரிச்சு சில புருஷன்மார்கள் அப்படியே அனுப்பிச்சு வைப்பாங்க, எதுவுமே இருக்காது. அத்தனையும் அனுப்பிச்ச உடனே அந்த அம்மா ஒரு பேக்கை தூக்கி போட்டு எல்லாத்தையும் முடிச்சிடும். அதனால தான் பேக்குன்னு பேர் வச்சிருக்கிறான் இல்லையா? எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவர் 60 வயசுல வருவார். 60 வயசுல வந்தா 2 மாசம் வீட்டுல சோறு கிடைக்கும். 3வது மாசம் சம்பாத்தியம் இல்லப்பா, சோறு இல்லப்பா என்று புருஷனையே பள்ளிவாசலுக்கு அனுப்பிச்சோம். அதனாலதான் எல்லா பள்ளிவாசலையும் தின்ன வச்சிருக்கிறாங்க. எதனால தெரியுமா? மனைவியால் கைவிடப்பட்ட கணவன்மார்களுக்கு. பாங்கு